இப்போ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இன்னைக்கு யாருமே திருமணத்தை பெற்றோர்கள் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பெற்றோர்கள் பார்த்து நடக்காத திருமணங்கள் அப்படிங்கிறது தான் இங்க நிறையவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். பெற்றோர்கள் நிறைய காரணங்களை சொல்றாங்க. திருமணம் தோஷங்கள அவங்க முதன்மையாக சொல்றாங்க. வரக்கூடிய வரனோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. பையனுக்கு வீடு இருக்கணும், வண்டி இருக்கணும், வாகனம் இருக்கும். நம்ம பொண்ணு நமக்கு பக்கத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. பையன் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வெல் செட்டில்டா இருக்கணும், கார் இருக்கணும். கவர்மெண்ட் வேலை ஆகாது. ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்னா இந்த காலம்பரை போயிட்டு சாயந்தரம் வருவாங்க. அவங்களுக்கு நினைச்ச நேரத்துல நினைச்சபடி வெளியில போக முடியல அப்படிங்கிற தன்மை இருக்குது. முன்னாடி அரசு வேலை உள்ள வேலை தான் பையனுக்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு வெளிநாட்டு மாப்பிள்ளை, இல்லைன்னா நல்ல ஐடி ஃபீல்டில் உள்ள சொந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நல்ல வெல் செட் ஃபேமிலி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற தன்மை தான் பெற்றோர்களுடைய தேடுதல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பெண்களும், அதாவது வரக்கூடிய வரனும் அங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த தேடுதல் அப்படிங்கிறது சொல்லலாம். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. வர்ற பொண்ணு நல்லா என் பையனை பார்த்துக்கிற மாதிரி வேணும், எங்க குடும்பத்துக்கு ஒத்து போகிற மாதிரி வேணும்,